ராசாத்தி விடு கண்மணி, அவ பூஜையில இருப்பா. யார் அவளா? ஆமா கண்மணி. அவ பண்ற பூஜைய நீங்களே கொஞ்சம் கேளுங்க. கேளுங்க. ஏன் போனு? என்னத்த இப்படி ஆயிடுச்சு? ஆமா கண்மணி, அவளு நான் சும்மா விட போறதில்ல. ஆமா, இப்படியே பேசிட்டே தான் இருப்பேன். ஆனா ஒன்னும் பண்ண மாட்டேன். உன் கூட இருந்தா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். சரிங்க அத்தை, நான் சாப்பிட போறேன். எனக்கு பசிக்குது. வீட்டுல யாரும் இல்லாம வீடே ஒரு மாதிரி இருக்கு. தம்பி, அம்மா இருக்காங்களா? அக்கா, வீட்டுல யாரும் இல்ல. இன்னும் 3 நாளைக்கு எதுவும் வேணாம். இல்ல, காலையில தான் போன் பண்ணி கொண்டு வர சொன்னாங்க. அக்கா, வேற யாராவது சொல்லிருப்பாங்க. நீங்க வீடு மாதிரி வந்திருக்கீங்க. இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கேன், எனக்கு பாரியையா வீடு தெரியாதா? அப்ப ராசாத்தி கொண்டு வர சொல்லிருப்பா போல. ராசாத்தி, ஏய் ராசாத்தி. வந்துட்டேன் மாமா. அக்கா காய் கொண்டு வந்திருக்காங்க பாரு. இந்த ரசத்தி கொடுங்கக்கா. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை. இவ ஏதோ பிளான் பண்ணிருக்கா போலயே. இவகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். மாமா, என்ன? முருங்கைக்காய், முருங்கைக்கீரை. அதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு. ஸ்பெஷல் சாப்பாடா? இவ ஏதோ பெருசா பிளான் பண்ணி வச்சிருக்கா போலயே. இனியா, இவகிட்ட மாட்டிக்காதரா. இவன் நம்ம கிட்ட வராத மாதிரி ஏதாவது பண்ணணும். என்ன பிளான் பண்ணலாம்? பேசாம பசங்களுக்கு போன் பண்ணி கபடி பிராக்டிஸ் பண்ண கூப்பிட வேண்டியதான். வெயில் ஓவரா இருக்கு. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. டே மண்டே, இதெல்லாம் எங்க தாத்தா இலவசமா எங்க பாட்டி கொடுத்ததுரா. பாட்டிக்கா பப்பாட்டிக்கா? வாயமுறா. இனியும் போன் பண்றான்டா. ஹலோ. அழகு, எங்கடா இருக்க? நாங்களா? நாங்க கம்மாயில மீன் பிடிக்க போய்கிட்டு இருக்கோம். டேய், ஏண்டா ஒரு கபடி பிளேயரா இருந்துகிட்டு மீன் பிடிக்க போறேன்னு சொல்ற? அசிங்கமா இல்ல? டேய், உனக்கு இப்ப என்ன காரியம் ஆகணும் அதை சொல்லு முதல்ல. டேய், எல்லாரையும் கூட்டு வா, கபடி பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்ப வா. ஆமா. டேய், இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாரும் இங்க இருக்கணும். நான் கொஞ்சம் பிஸி. சரி வந்துடுறேன். வை. ராசாத்தி, என்கிட்டயே உன் உத்தைய காட்டுறியா? நான்லாம் அப்பவே அப்படி. நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னால என்ன நெருங்க கூட முடியாது. Come on boys, come on. இந்தால யாரா கூப்பிட்டீங்க? டேய், இனி டேய் நீ ஒண்ணு போவனா, ஃபோன் பண்ணுவான். பண்ணு. பண்ணுங்கடா.
சொல்றா. டேய் இனியா, எங்கடா இருக்க? நீங்க எங்கடா இருக்கீங்க? என்ன விளையாடுறியா? பிராக்டிஸுக்கு வாங்கடான்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்து வீட்டு பக்கத்துல கிரவுண்ட்ல தான் நிக்கிறோம். நீ எங்க? ஓ சரி, இதோ வரேன் இரு. இவன் ஒருத்தன் என்னென்னமோ பண்றான். வர சொல் சீக்கிரம். அந்த வீட்ல தான் இருக்கான மாமா. இந்த வந்துடுறேன்னு சொன்ன மாமா. வந்துருவான். ஆமா மாமா, என்னது இது? நீ புதுசா என்னென்னமோ பண்ற? மாமாப்படா. ஆமாப்பா, ஒரு பக்கம் வாங்கிக்க போது பாத்து. டேய். ஆமா, வயசு பசங்க நாங்கெல்லாம் விளையாட வந்தோம் சரி. நீ எல்லாம் எங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஆளு. டாய். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? என்ன ஏண்டா நானும் பிளேயர் தான்டா. என்ன பிளேயரு? பல்லாங்குழி பிளேயரா? டேய் பிச்சுரும். நானும் கபடி பிளேயரா. வீட்ல கப்பல வாங்கி வச்சிருக்க, பாக்கல நீ? பார்த்தது இல்லையே. சரி விடு. ஆனா மாமா, ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டுமா? சொல்றா. நான் ரைடுக்கு உள்ள வரும்போது மட்டும் நீ குறுக்கால வந்துடாத. ஏன்? அப்புறம் படாத இடத்துல பட்டுச்சுன்னா அப்புறம் அத்தைக்கு நான் பதில் சொல்ல முடியாது. பாத்துக்க. அதையும் பாப்போம். வாங்கடா பாப்போம். எல்லாரும் சேர்ந்து வாங்கடா. ஒத்தால நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா. கண்டிப்பா கூப்பிடுறா இனியாவ. வாங்கடா எல்லாரும் பிடிச்சிரும் பாரு. நீ எல்லாரையும் பிடிக்கிறதுக்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணாத, முதுகு பிடிச்சிட்டு ஆனா உனக்கு வா. ஆமா, என்ன இனியா திடீர்னு எல்லாரையும் கபடி பிராக்டிஸ் கூப்பிட்டுருக்க? எதுவும் டோர்னமெண்ட் வருதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம அப்படியே விளையாடுவோம் சும்மா. விளையாடி முடிச்சதும் சாயங்காலம் சரக்கு வாங்கி தரேன். சரக்கு என் போனையும் சேர்த்தாங்க வச்சிடறா. வாங்கடா. டேய் கரெக்டா பிடிச்சிருங்கடா. நான் பிடிக்கவா? இல்ல நீ வேடிக்கை பாரு. வா. கபடி 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 வா. கபடி. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை. அதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு. என்னடா பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே நிக்கிற? என்னாச்சுடா உனக்கு? இல்லடா, ரொம்ப நாள் ஆச்சுல, அதான். சரி வா, இன்னொரு தடவை வா. வா ரெடி. வா. ஏறுறா டேய், ஃபுல்லா ஏறுறா. கபடி கபடி டேய் பாத்து. அவுட் ஆகிட்டேன்ல. ஏண்டா இனியா, என்னடா பண்ற? இல்லடா, ஏதோ மிஸ் ஆகுது. டேய், இந்த ஆளுக்கெல்லாம் விளையாடவே தெரியாதுடா. கோபப்படாத, வெயில் அதிகமா இருக்கு. டேய், மிலிட்டரியில சப்பாத்தி சுடுற ஆளுகிட்ட எல்லாம் போய் தோத்து ஏன்டா இப்படி டீமோட மானத்தெல்லாம் வாங்குற? ஃபோக்கஸ் மிஸ் ஆகுதுடா. அப்போ உனக்கு ஃபோக்கஸ் கபடியில இல்ல. ஆமா, என்னையா சொல்ற? ஃபோக்கஸ் வேற எங்கேயோ இருக்குடா. இனியா, நீ போய் ரெடிக்கு வா போ. ஆமாண்டா, போடா. ஏய் சொல்லுவாமா, என்ன விஷயம்? இங்க வா. அது என்னன்னா, அதான்டா ராசாத்தி அன்னைக்கு நடந்தது. ஐயா பாக்குறான், சமாளிக்கணும். வரான். டேய் என்னடா? அது ஒண்ணு இல்ல மாப்ள, நீ ரைடு வா மாப்ள. மாமா என்ன மாமா என்ன சொன்னா? அது சொல்லவாடா, உனக்கு ஃபோக்கஸ் மிஸ் ஆகுதுன்னு சொன்னல, அத பத்தி சொன்னான்டா. அதான் நானும் சொன்னேன். உன் ஃபோக்கஸ் எங்க மிஸ் ஆகுதுன்னு சொல்லி மாமா கண்டுபிடிச்சிட்டாப்ல. அது இங்க விளையாட வேண்டிய விளையாட்டெல்லாம் நீ வேற எங்கேயோ விளையாடிக்கிட்டு இருக்கியாமா? ஆமா. டேய் ஏன்டா இப்படி தப்பா பேசுற? யாரு இந்த ஆள் இருக்கான்றனால நான் கம்மியா பேசுறேன், இல்லனா இவனே அசிங்கமா பேசுவேன். ஐயோ கோவப்பட்டானே, இன்னைக்கு சரக்கு வாங்கி தர மாட்டானே. என்ன பண்றது, சமாளிச்சிருவோம். மாப்பிள நீ நல்ல விளையாண்ட மாப்பிள. இங்க பாரு, நடுவுல கொஞ்ச நாள் இப்படி விளையாடாம இருந்தோம்ல, அதனாலதான் டிஸ்டர்ப் ஆயிட்ட. நீ ஒன்னும் சாதாரண ஆள்கிட்ட தோக்கல.
ஆமாண்டா காந்தி காலத்துல நம்ம மாமா தான் பெஸ்ட் பிளேயர் பாத்தியா? இங்க பாரு, நீ கவலைப்படாத, போ போ, வா ரைடு வா. நான் ரைடு வரேன், முடிஞ்சா அவுட் பண்ணுங்க. போ போ. யோ, சரக்கு வாங்கி தர மாட்டாயா? வாயா. மாவன உன்ன பிடிப்பான் பாரு மாப்பிள. அட் அ டைம்ல 4 பேரையும் பிடிக்கிறான் மாப்பிள. சரக்கு இன்னைக்கு சரக்கு யாரா இவனை பிடிச்ச சொன்னா? பாயசம் ரெடி ஆயிடுச்சு. மாமா கிட்ட முதல்ல பாயாசம் கொடுத்து ஸ்வீட் எடுத்து நம்ம கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். கபடி 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 கபடி. மாமா 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 இங்க தானே இருந்தாரு, எங்க போனாரு? நம்ம மட்டும் தானே வீட்டுல இருக்கோம். போகும்போது எதுவும் சொல்லிக்காமலே போயிட்டாரு. சரி, திரும்ப வந்த உடனே பாயசம் தரலாம். கபடி 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 மாமா குரல் மாதிரி இருக்கு. கபடி கிரவுண்ட்ல இருக்காரா? கபடி 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 ஏய் வாடா வா வா கபடி 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 ஏய் வாடா வாடா ஏறு 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 கபடி 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 இல்ல இல்ல ஏறு கபடி 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 நம்ம கூட இருப்பாருன்னு பார்த்தா மாமா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கபடி விளையாடிட்டு இருக்காரு. மாமா சும்மா தான் இருந்திருப்பாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான் கபடி விளையாடலாம்னு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. மாமாக்கு மட்டும் பாயசம் கொடுத்தா இவங்க எல்லாரும் கோச்சுக்குவாங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு இவ்வளவு நேரம் விளையாடுவீங்கன்னு கேட்டுட்டு வந்துருவோம். இவனே அவுட் ஆக்கண்டா நானே. மாமா வாங்க மாமா. டேய் இனியா, டேய் ராசத்தி கூப்பிடுறாடா. கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறீங்க. அவங்க எல்லாம் இருந்தா தானே விளையாடுவீங்க. இப்ப பாருங்க அண்ணா. என்னம்மா அடிச்சிருவேன் பாத்துக்க. அந்த பிள்ளை அண்ணான்னு கூப்பிட்டுச்சு. என்னம்மா ராசாத்தி? எல்லாரும் வாங்கண்ணே, உங்களுக்கு எல்லாம் பாயசம் கொண்டு வந்திருக்கேன். பாயசம் நான் போயிட்டு வரேன். அந்த ஆள் ரொம்ப மோசம்டா. அதை எப்படி என்ன மட்டும் விட்டுட்டு போய் குடிக்கலாம்? நானும் போவேன். இந்த வந்துட்டேன் இரியா. அப்பா 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 யோ மாமா வாசலியா இருக்க. எல்லாத்தையும் நீயே குடிச்சிடாத. எடுத்துக்கடா. வாங்க மாமா. மாமா வாங்க மாமா, வாங்க மாமா. நல்லா இருக்கா மாமா எடுத்துக்கோங்க மாமா.
இந்தாங்க. மச்சான் மேல கொட்டிடுச்சு. அறிவு கிட்டவள என்னடி பண்ற? மாமா தெரியாம பட்டுடுச்சு மாமா. ஏய் உங்ககிட்ட பாயசம் வேணும் நான் கேட்டேனா? டேய் விடுறா, அந்த பொண்ணு நான் வேணும் நான் பண்ணிச்சு. யோ மாமா இவளுக்கு இதே வேலையா போச்சு. தெரியாம தானே பட்டுச்சு, அதுக்கே எல்லாரும் முன்னாடியும் திட்டுறீங்க. அச்சச்சோ, பாவம் ராசாத்தி. டேய் ஏன்டா இந்த பிள்ளைய எப்படி நீ கொடுமைப்படுத்துற? டேய் நானடா பண்ணேன், அவ சும்மா அழுதுட்டு இருக்கா. நாங்கெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம், பொய் சொல்லாத. டேய் சாப்பிடுங்கடா. டேய் இப்ப அவ என்ன பார்த்து கண்ணடிச்சா. டேய் பாவண்டா அந்த புள்ள, அவ கண்ணெல்லாம் அடிக்கல, கண்ணை கசக்கிட்டு இருக்கா. யோ சத்தியமா கண்ணடிச்சாயா? கண் கலங்கிட்டு இருக்க பிள்ளைய பார்த்து கண் அடிக்கிறாங்கறியா? என்னடா ஆச்சு உனக்கு? நீ சாப்பிடியா? சரி சாரி, அழுது தொலைக்காத. அப்படி வா. அப்படி வா. மாமா இன்னும் எவ்வளவு நேரம் கபடி பிராக்டிஸ் பண்ண போறீங்க? அதுவா, விடிய விடிய கபடி பிராக்டிஸ் பண்ணுவோம். ரசதி நீ என்ன பண்ற? மாமாவுக்கு பிளாஸ்க்ல சுட சுட டீ போட்டு எடுத்துட்டு வந்து மாமா எப்பெல்லாம் கபடி விளையாண்டு வரானோ அப்பெல்லாம் ஒரு கப்பு கொடுத்து மாமாவை என்கரேஜ் பண்ற. போ போய் எடுத்துட்டு வா. நாமும் சொல்லுவோமா ராசாத்தி? அப்படியே அண்ணனுக்கும் பிளாஸ்க்ல. அண்ணனுக்கு இல்ல மாமா, அதுவும் இல்ல சித்தப்பாமா. சித்தப்பாக்கும் டீ எடுத்துட்டு வாமா. போமா. என்கிட்டயேவா? பாயசம் இன்னொரு கப்பு கிடைக்குமா? அந்த கப்பாலையும் மண்டையில் அடிக்க போற பாரு. பரவாயில்ல, பாயசம் ஒண்ணு வேணாம், நீ போமா. அத்தை ஃபோன் பண்ணி பாருங்க. சரி வாங்க விளையாடுவோம். சரி நீங்க விளையாடிட்டு இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரி போயிட்டு வா, போ. சரிடா. ஏய் போன் அடிக்குறா உண்டு. அட்டன் பண்ணி யாருன்னு கேளுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா போ. ஏண்டா என்னாச்சு அத்தை? அவன் இன்னும் போன் எடுக்கல. அப்படி என்ன பிஸியான வேலையா இருக்கும்? ஒருவேளை எங்கேயாச்சும் வெளியில போயிருப்பான். வெளியே இருக்கானோ வீட்டுக்குள்ள இருக்கானோ யாருக்கு தெரியும்? யாரா தெரியலையா? இரியா. பெரியம்மா. பெரியம்மா இனியா, இத பாரு இனியா, நாங்க எல்லாரும் திரும்ப வர இன்னும் 2-3 நாள் ஆகும். நான் ராசாத்தி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னது? வர்றதுக்கு 3-4 நாள் ஆகுமா? அப்படின்னா வீட்டுல யாருமே இல்லையா? விரதம் இருந்து அவளை சுத்த பத்தமா இருக்க சொல்லியிருக்கேன். அப்படி ஏதாச்சும் தப்பா நடந்தா தெய்வ குத்தம் ஆயிடும்டா. அவளை உன்கிட்ட நெருங்க விடாம பாத்துக்க. ஓஹோ, ராசாத்தி இனியனும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தனியா விட்டுட்டு போயிருக்காங்க போல. ஆனா அவங்க பெரியம்மா ஃபோன் பண்ணி இவங்க 2 பேரையும் சேர விடாம பண்றாங்க போல இருக்கே. இதை நம்ம இப்படியே விடக்கூடாதே. என்னடா இனியா, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? சரிங்க பெரியம்மா. சரினா என்னடா அர்த்தம்? ராசாத்தியே என் கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன் பெரியம்மா. அவ சுண்டு விரல் கூட என் மேல படாது. நானும் விரதம் இருந்து சாமி கும்பிட்டு சாமியாரா கொஞ்ச நாளைக்கு போலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்டா இனியா. ஆ, அதுவும் இமயமலை வரைக்கும் போயிட்டு வா. சரிங்க பெரியம்மா, உங்க ஆசைப்படியே நான் நடந்துக்கிறேன். சரிடா, உன் உடம்ப பாத்துக்க. நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்கங்க பெரியம்மா. வேலை வேலைக்கு சாப்பிடுங்க. சரி வைக்கிறேன். என்ன அத்தை? நான் தான் சொன்னேன்ல, அவன் நம்ம பையன். சொன்னபடி நடந்துக்குவான்.
ராசாத்தியே நெருங்கி வந்தாலும் அவ கிட்ட கூட போக மாட்டான்.